ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டோட கடைக்குட்டி சிங்கத்தோட ஃபஸ்ட் பர்த்டே தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 23 தான். போன வருஷம் ஆகஸ்ட் 23க்கு ரொம்ப நேரம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், என்ன பேபி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 23 நைட்டு 10:30 அப்படி அவர் பிறந்தார். அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயாக ரொம்ப மனசு சந்தோஷமாக எங்கள் வீட்டோட கடைக்குட்டி சிங்கம் வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக. வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எங்கள் வீட்டோட கடைக்குட்டி சிங்கத்துக்கு விஷ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு கடைக்குட்டி சிங்கத்தோட ஃபஸ்ட்டு பர்த்டே எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி நாங்கள் டெக்கரேட் எல்லாம் முடிச்சுட்டு அவரை உட்கார வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த டைம் எடுத்த வீடியோ தான். அவர் ஏன் டல்லாக இருக்காருன்னா, அவருக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு, அதனால் அவர் டல்லாக இருக்கார். பாருங்கள். அதுக்கப்புறம் டெக்கரேட் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க மாசி சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கெத்தாக என்ட்ராகி உள்ளே வந்துட்டு எப்படி ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆராரீராரீரோ கேட்குதம்மா, நேரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசையாகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. உயரம் குறைந்தேனும் நான், மணலில் வரைந்தேனும் நான், கடலில் கரைந்தேனும் நாளே, சிறகாய் விருந்தேனும் நான், தரையில் பறந்தேனும் நான், நிறங்கள் நிறைந்தேனும் நாளே. கூறம்பா என் உலகே நீதாண்டா, கூறம்பா என் உயிரே நீதாண்டா, கூறம்பா என் உலகே நீதாண்டா, கூறம்பா. கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறமா எல்லாருக்கும் பீஸ் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் உங்கள் மாமா மாமி அவருக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருந்தாங்க. அவருக்கு அன்றைக்கி ஃபீவரிஷாக இருந்துச்சு இல்லையா, அதனால் அவர் அழுதுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிஃப்ட்டு எல்லாம் கொடுத்தாங்க. வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க பர்சனலாக அதனால ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நிறைய வீடியோஸை நான் போட்டிருக்கேன். அப்புறம் அவங்க மாமா மாமி என்ன
gift கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸாக வரும் உங்களுக்கு தொடர்ந்து. நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எங்கள் கடைக்குட்டி சிங்கத்துக்கு விஷ் பண்ணிவிடுங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தார். அப்புறமா வந்து மாமா கொண்டு வந்த கிஃப்டில் வந்து பொம்மை இருந்துச்சு. அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு இருந்தார். ஏன்னா மாமா வந்து அந்த பொம்மைக்கு பேசுகிற மாதிரியே வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அந்த பொம்மையை பார்த்துட்டு அந்த பொம்மை தான் பேசுது அப்படின்னு நினச்சிட்டு அவர் சிரிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அப்புறமா கண்டுபிடிச்சிட்டாரு, இல்லை பொம்மை பேசலாம், மாமா தான் பேசுகிறாருன்னு அவர் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் ரெண்டாவது கிஃப்ட் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாமா எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காருன்னு பாருங்கள். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாமா கொண்டு வந்த கிஃப்ட்டு, அவங்க மாசி கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நிறைய கிஃப்ட்டு கொடுத்தாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அவங்கவுங்க ப்ரைவசின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் போடலை. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் ரைத்தா, ஸ்வீட்ஸுன்னு நிறைய செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க.